தலை ஒன்று பிரியாணி செய்கிறது இல்லைனா குழம்பு வைக்கிறது. சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் செய்யலாமேன்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குக்கரில் 1/2 kg மட்டன், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு கொஞ்சமாக வாட்டர் நனைகிற அளவுக்கு போட்டு குக்கரை ஒரு 5 விசில்ஸ் விட்டுறலாம். அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி பேனில் 2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு கல்பாசி, அப்புறம் ஒரு 5-6 கேஷ்யூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பேனில் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 25லேருந்து 30 எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் குக்கரில் ஆல்ரெடி குக்கான மட்டனை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர்லாம் போட்டு வறுத்தரிச்சு ஒரு மசாலா வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி.